வணக்கம். இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ராடே வந்து ஸ்விங் வந்து 255 பாயிண்ட்ஸ், க்ளோஸ் ஆகும்போது வெறும் 2 பாயிண்ட்ஸ், ரைட்? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 366 பாயிண்ட்ஸ், பெருசாக ஸ்விங் இல்லை. க்ளோஸ் ஆகும்போது -101 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 174 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 442 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் நல்லா பர்ஃபார்மிங் செக்டர். டெக்னாலஜி வந்து மைனஸ், அதாவது நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், 2 டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து 23,800 க்ளோஸ் ஆகிருக்கு, அப்படின்னா 24,000 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. 1. ரெண்டாவது ஒரு முக்கியமான லெவல் 23,575, அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. அதாவது மந்த் எண்ட், அதாவது மந்தோட லோ, அந்த லோ கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகிருந்துச்சுனால் நல்லா இருந்திருக்கும். ப்ராபப்ளி பக்கா ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கும். இப்போ அந்த மந்த் லோக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவலுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ 300 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஷோயிங் த நெகட்டிவ் ட்ரெண்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் செட் ஆகுதான்றது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கான டேட்டாஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி டேட்டாஸில் வந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ஸ்டே அன்னைக்கு 2ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக 23,500 டிஃபெண்ட் பண்ணிடுச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி பெருசாக கீழே உழுவில். இன்றைக்கி வந்து ஒரு இயர் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ரைட் நவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட இயர்லி சார்ட் எடுத்து பாருங்களேன். 2016 தான் வந்து ஒரு 16 15 தான் ஒரு கூட்டி நெகட்டிவ் வந்துச்சு. 16 24 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பாயிண்ட் 1. ரெண்டாவது, இது நிஃப்டியோட இயர்லி சார்ட். ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இயரோட ஹை வந்து இன்றைக்கி இந்த தரம் வந்து 26,402. ஒன்று. இயரோட லோ எவ்வளோ? 21,144. ஸோ இன்ட்ராடே அந்த ஸ்விங் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் 5,000 பாயிண்ட்ஸ். இந்த வருஷத்தோட லோ அண்ட் ஹை எடுத்துக்கிட்டோன்னா 5,000 பாயிண்ட்ஸ். இது ஒரு டேட்டா. இந்த கடைசி கேண்டல், இந்த வருஷத்துக்கான கடைசி, அதாவது இந்த வருஷத்துக்கான கேண்டல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹஸ் கிவன் மோர் லைக் எ டாப்பிங் டெய்ல். ஆனால் என்ன, பாடி சைஸும் டெய்லோட சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ வி கேனாட் கால் இட் அஸ் எ ஈவினிங் ஸ்டார். பாடி இன்னும் ஒரு 1,500 பாயிண்ட் கீழே வந்திருந்தால் ப்ராபப்ளி சின்ன பாடியாக வந்துருக்கும், பர்ஃபெக்ட் ரிவர்சலாக இருந்திருக்கும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்குறது பேங்க் நிஃப்டிலாம் அடுத்தது பார்க்கலாம். நிஃப்டியும் மறுபடியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ரைட் நவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோட்டெக்லாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ட்ரெஸ்டிங் எதாக இருக்குன்னு தெரியுமா? ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ், ரைட்? எடுத்து பாருங்கள். 2014-15க்கு அப்புறமா இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு, பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட இயர்லி சார்ட்டு. இதுவும் வந்து பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் கண்டினியூஸாக பாசிட்டிவாக கொடுத்து இந்த வருஷம் நெகட்டிவாக கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சார்ட்ஸ், ரைட், இட் இஸ் ஷோயிங் ஆன் அ நெகட்டிவ் ட்ரெண்ட். ஒன்று. ரெண்டாவது வந்து நிஃப்டி அந்தளவுக்கு ஹெல்த்தியாக காட்டல, தோ இட் இஸ் நாட் ஷோயிங் வீக்னஸ். லைக் ஆக்சிஸ் பேங்க்கோ இல்லை ரிலையன்ஸோ இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வீக்னஸ் காட்டுது ஒழிய இயர்லி சார்ட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் இயர்லி சார்ட்டில் இட் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ்ன்னு சொன்னால் டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் வித் தோஸ் கம்பெனிஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது ஒன்று. நம்ம வந்து நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டுக்கு போகலாம். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஒன்றும் பெரிய பர்ஃபார்ம் இல்லை. குட்டியாக இருந்துச்சு. ஜூன் மாதம் ரிசல்ட் வந்துச்சு, பெரிய ஸ்விங், ரைட்? அதுக்கப்புறமா இட் ஸ்டார்டட் கண்டினியூஸ்லி கோயிங் அப். உச்சம் சம்வேர் இன் செப்டம்பரில் வந்து உச்சம் போச்சு 26,400. அண்ட் அந்த இதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் ஆன லெவல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் உச்சத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு க்ளோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2583 பாயிண்ட்ஸ் மைனஸ். உச்சத்தில் இருந்து இன்னைக்கு க்ளோஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 2583 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆனது. 9.87 ஆல் டைம் ஹையில் வந்து 9.87% டவுன். இந்த வருஷம் பிகினிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 1879 பாயிண்ட்ஸ், 880 வச்சுங்களேன், 1880 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. 8.57 8.5% மேலே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இயரோட ஹையிலேருந்து லோ க்ளோஸ் ஆனது லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் சார்ட்டை பார்த்துடலாமே. இயரோட சார்ட் எடுத்து பாருங்கள். கண்டினியூஸாக லாஸ்ட் 4 இயர்ஸாக அப்பா இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு டோஜின்னு வச்சிங்களேன், ரைட், ஸ்பின்னிங் டாப்னுவாங்க, டோஜின்னுவாங்க. பட் ஸ்பின்னிங் டாப்லாம் வந்து இட் நீட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். அது கன்ஃபர்மேஷனுக்கு என்ன வரும், 44,404 உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறமா தென் வில் டாக். அது வரைக்கும் நம்ம பேச வேணாம். இப்போ எங்கே இருக்கிறோம், 51,300 இருக்கிறோம். ஸோ க்ளோஸ் டு அபவுட் ஒரு 7,000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே உழுவும் போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து மந்த்லி சார்ட்டுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், லாஸ்ட் 7 months ரைட், ஒரு ரேஞ்சு மேலே அந்த குட்டி வாழை விட்டுருங்க. 1 2 3 4 5 6 மாதம், ஜூன் மாதத்துலேயும் வந்து அந்த டெய்லை விட்டுட்டோன்னு சொன்னால் 7 மாதம் ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அப்போ இது வரைக்கும், அதாவது நம்ம வந்து அதோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 2007 இது வரைக்கும் இது மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. 6-7 months கண்டினியூஸாக ஒரு ரேஞ்சில் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வருது. 2007 நம்ம வந்து 24 இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸில் வந்து 6 month ரேஞ்சில் வந்து இருந்தது கிடையாது. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் தேர் இன் தட் ரேஞ்ச். ஸோ என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து ஒரு ரேஞ்சுக்கான ஒரு குத்து மதிப்பான லெவல் நம்ம போட்டுக்கிட்டோம்னா அரௌண்ட் 60,600 500 அந்த ரேஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இந்த இது உடைக்காதான்றது. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் ஆக்சிஸ் பேங்க் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஐசிஐசிஐ சூப்பர் டூப்பராக இருக்குது, பட் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்குது, பெரிய பாராக இருக்குது. வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது அது வீக்னஸ் காட்டிகிட்ருக்கு. கோட்டக் பேங்க்கு டைரக்ஷன் இல்லாத உட்காந்துட்டுருக்கு. ஸோ ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷம் எந்தெந்த செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது. இந்த வருஷத்தில் 2024 பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார்ஸ் எதுன்னு சொன்னால் ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ரைட். எஃப்எம்சிஜியில் ரியல் எஸ்டேட், எஃப்எம்சிஜி வாஸ் அந்த வேர்ஸ் சைடு. ரியல் எஸ்டேட் 2 செக்டாருமே வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டுமே வந்து 2024 க்ளோஸ் டு அபவுட் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பார்க்கலாம், போன வருஷமும் இதே தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. பார்க்கலாம் இந்த செக்டாரை வந்து வர வருஷத்தில் வந்து எப்படி பண்ண போகுதுன்றது. இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பேங்கிங் செக்டார்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ செக்டார் வைஸ் நம்ம பார்த்தோம், செக்டாரில் வந்து ஒன்றும் பெருசாக நெகட்டிவ்ன்றத நம்ம சொல்கிறதோட வீக்னஸ் காட்டினது தான் நம்ம வந்து பேசணும். மெட்டல்ஸ் எஸ் இட் வாஸ் என்ன வீக்னஸ் நிறையா இருந்துச்சு. எஃப்எம்சிஜிலையும் நிறைய வீக்னஸ் காட்டுச்சு. தோ ஐடிசிலாம் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருந்துச்சு. ஹெவி வெயிட்ஸில் சில ஹெவி வெயிட்ஸில் வந்து கொஞ்சம் வீக்னஸ் காட்டுறது எதுன்னு சொன்னால் டெக் மஹேந்திரா எல்லாமே இதுதான் என்ன சொல்கிறது, ஐடி செக்டர் தான். டெக் மஹேந்திரா ஆகட்டும், எல்என்டி மைண்ட்ரி ஆகட்டும், எல்என்டி டெக்னாலஜிஸ் ஆகட்டும், இல்லை டிசிஎஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நிஃப்டி ஹெவி வெயிட்ஸில் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருந்துச்சு. பெஸ்ட்டு யார், ரைட், பெஸ்ட்டு யாருன்னு சொன்னால் ட்ரெண்ட்ஸ் 132% இந்த வருஷம் அப்பு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜூடியோ. அவங்களோட லோ காஸ்ட் பிராண்டட் கிளாத் செம்மையாக போச்சு. எங்கன்னா பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து வெஸ்ட் சைடு ஆகட்டும், ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, அவுட் சைட் இந்தியாவும் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே வீல் கன்ஃபார்ம் இட் லேட்டர். ரெண்டாவது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பெஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், பியூட்டிஃபுல் ரேஞ்ச், பியூட்டிஃபுல் கார்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஈவிஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது.
டாப் பர்ஃபார்மிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஹெச்இஎல்லோட பாரத் எலக்ட்ரானிக் பிஇஎல் செம்ம பர்ஃபார்மன்ஸ் 58% அப்பு. பாரதி ஏர்டெல் 54% அப்பு. சன் ஃபார்மா 47% அப்பு. இதே இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் 40% டவுன். இருக்கிறதுலே நிறைய பேர் டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட்டுன்னு வாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் 33% டவுன். நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அது வந்து என்ன அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது குவார்ட்டர்லி சார்ட்டில் வந்து அது வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. சாதாரணமாக குவார்ட்டர்லி நான் செக் பண்ண மாட்டேன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில். சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது குவார்ட்டர்லி சார்ட்டில் வந்து அது ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இமீடியட்டாக அடுத்த ஒரு 3-4 குவார்ட்டர்ஸில் வந்து பெருசாக வந்து மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தது போன வருஷம் டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட்டாக இருந்தது வந்து நெஸ்லே. இந்த வருஷம் -18%. அதே மாதிரி டாடா கன்சியூமர் அதுவும் வந்து 15% மைனஸில் இருந்துச்சு. ஹார்ட் பிரேக்கிங் யார்? அதானி என்டர்பிரைசஸ். அவங்களும் இந்த வருஷம் 15% மைனஸில் இருந்துச்சு. இயர் அண்ட் இயர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் லாபம் பார்க்கல. ஏன்னு சொன்னால் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து எக்ஸிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பெரிய மார்க்கெட் சரிவு நம்ம பார்க்க போகிறோம் சொன்னப்போ நிறைய பேர் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அதெல்லாம் இது கிடையாது. நான் முதல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஏதோ ஒன்று பெருசாக வருதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து எடுத்துக்கல. செப்டம்பர் அக்டோபரில் நம்ம வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லியிருந்தோம். நவம்பர்லலாம் ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சொன்னோம். டே 12 நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டனால் இந்த மேஜர் நிஃப்டியோட ஃபால் வரதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அடிச்சிட்டான். லாஸ்ட் 3 இயர்ஸாக கூட வேணாம் 23 and 24 இந்த 2 வருஷத்தில் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லாம் செம்மையாக வந்து சம்பாரிச்சோங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து யாருமே வந்து இதே மாதிரி தான் போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 60, 70, 80, 90% நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தாச்சு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்ற. அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடலாட்டினாலும் அட்லீஸ்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வாங்க. மேலே போக உங்களோட ஸ்டாப் லாஸ் மேலே தூக்கிட்டே போயிட்டே இருங்க. அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடாதனால நிறைய பேர் வந்து இன்னமும் நிறைய ஸ்டாக்ஸ் கொச்சின் ஷிப்யார்ட் ஆகட்டும், செயில் ஆகட்டும், செயில் நானே வந்து இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸிட் பண்ணேன். ஃபார் வேரியஸ் ரீசன் நான் வந்து மந்த்லி சார்ட்டை வச்சுட்டு நான் ஹோல்ட் பண்ணேன். தட் வாஸ் அ மிஸ்டேக் என் சைடில். செயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஐடியா செல்லுலார் எடுத்துங்க. அதிலலாம் யாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாத உட்காந்துட்ருக்காங்க. இன்னமும் எஸ் பேங்க் ஐடியா ஒன்று, எஸ் பேங்க் ஒன்று, யாரை கேட்டாலும் இதை வாங்கிட்டு இருந்தாங்க. தப்பான விஷயம். அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இம்மீடியட் ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடையாது. இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே போகிறது வந்து சிலது போகும், இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆர்டிஎன் பவர்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதெல்லாம் போச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல. 24 வந்து நம்ம சுஸ்லான் நம்ம பார்த்தோம், 8 ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் 60, 70, 90 ருபீஸ் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டாக்ஸ் அது மாதிரி போச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் ரிட்டர்ன்ஸ் வரும்போதும் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போதும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடாத வந்து மாட்டினது வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. 2025 லெட்ஸ் ஆல் விஷ் நீங்கள் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கணும். அண்ட் இமோஷன்ஸ் மார்க்கெட்டில் வந்து இமோஷன்ஸ் இல்லாத, மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் இமோஷன்ஸ் இல்லாத ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு மினிமம் லாஸில் வெளியில் வரதுக்கான வழியை பார்க்கலாம். 2025 நிஜமாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் 3-4 இயர்ஸில் நம்ம சம்பாரித்தது நிறைய பேர் மெஜாரிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மார்க்கெட்டில் ஜர்க் பார்த்தது கிடையாது. ஜர்க் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். டெஃபினெட்லி நீங்கள் வந்து வாழ்க்கை பூரா நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸ் அப்படியே மேலே போயிட்டுருக்குன்றதை நம்பாதீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணி ப்ராஃபிட்டை எடுக்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக, மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக மிக விரைவில் 2024 பெஸ்ட் பர்ஃபார்மிங் அண்ட் 25 வந்து எந்தெந்த செக்டார்ஸ், எந்தெந்த ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலான்றது டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி இயர் ரவுண்ட் அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.